ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன். அதாவது ஜூலை 15ஆம் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன். ஜூலை 15ஆம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, மதுரா பிருந்தாவன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு பேக்குக்குள்ளே வந்து என்னோட மொபைலு, அப்புறம் வந்து என் பொண்ணோட மொபைல் 50,000 அவளோட மொபைலு, என்னோட மொபைலு, அப்புறம் வீட்டு சாவி, பர்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஃபோனு, இப்படி வந்து நிறைய வந்து வச்சுருந்தேன். உள்ள பைசா எல்லாமே நான் வச்சுருந்தது வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விலை. என்ன ஃபோனே 50,000 அப்போ இயர்ஃபோனு, அப்போ பணம் எல்லாமே வந்து வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட வந்து வச்சுருக்கும்போது நிறைய உள்ள வீட்டு சாவி எல்லாம் வச்சுருந்துருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, நிதிவன் வந்து நாங்கள் போயிருந்தோம். நிதிவன் போகும்போது ஏகப்பட்ட கூட்டம், வந்து பாங்கே பிகாரில் ஏகப்பட்ட கூட்டமாக இருந்துச்சு. அப்போ வந்து நிதிவன் போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, பேக்கை வந்து முன்ன போட மறந்துட்டேன். சைடில் இருந்து யாரோ வந்து ஜிப்பை திறந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கையை உள்ளே விட்டு வந்து எடுத்திருக்காங்க. அதாவது பேக் வந்து ஜிப்பை முன்ன தான் எப்பவும் வச்சுப்பேன். அது எப்படியோ பின்னால் பேக்கை ஒரு இழுத்துருக்காங்க. இழுத்து அந்த ஜிப்பை அப்படியே திறந்துருக்காங்க. ஜிப்பை வந்து அப்படியே திறந்து உள்ளுக்குள்ளே பேக்கில் உள்ளது அப்படியே தூக்கிட்டாங்க. தனியாக அந்த 2 ஃபோன் மட்டும் வந்து பிழைச்சிது. மற்றபடி வந்து வீட்டுக்காரர் ஃபோனும் ஒரு ஃப்ரெண்டோட ஃபோனும் பிழைச்சிது. மற்றபடி அப்படியே வந்து அந்த பேக்கை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க, அப்படி திருடிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அழுதுகிட்டே ஓடி போய் மிதிவன் பார்க்கல போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த யூஸும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டவே வராங்க. அதனால் பக்கத்தில் 100 மீட்டரில் தான் இது இருக்குது அப்படின்னு வந்து லொக்கேஷன் இருக்குது சொன்னாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கவே இல்லை. இது அதுக்கப்புறம் சரி புது மொபைல் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து எனக்கு யூடியூபுக்கு மொபைல் வேணும்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒரு மொபைல் வந்திருக்கேன். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மொபைலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இன்னுமே வந்து வீடியோ ஃபோட்டோ வந்து எல்லாமே எடுக்கல. ஆனால் டப்பா மொபைல் வச்சு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு பழைய மொபைல் தான் வந்து கொடுத்தாங்க. அதனால் இந்த மொபைல் வந்து பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது. அதனால் யார் வெளியூர் போனாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பேக்கை வந்து பார்த்திங்கன்னா நீ மின்பக்கம் போட்டுருங்க. ஜிப்பை பிடிச்சிக்கிட்டு சின்ன பேக்காக நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, ஒரு பெரிய பேக்காக இருந்தது. ஆனால் ஜிப்பு எப்போவுமே மின்பக்கம் தான் வச்சேன். அவங்க வந்து பின்னால் இழுத்துட்டாங்க. எனக்கு திறந்து உள்ளே வந்து கையை விட்டு எடுத்துருக்காங்க. திடீர்னு கூட்டம் வந்து நசுக்கினால அது எப்படி எனக்கு தெரியாமல் போச்சுன்னு தெரில. திடீர்னு வந்து கூட்டம் வந்து நசுக்கி பேக்கை பின்னால் இழுத்து திறந்து பேக் எடுக்குதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. நீங்கள் வந்து முன்ன வந்து ஒரு சின்ன பேக்காக வந்து மொபைலை மட்டும் போட்டு முன்ன போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பேக்கை வந்து நீங்கள் பிடிச்சிக்கங்க. பிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எப்படியோ 2 மொபைல் வந்து எல்லாமே போயிடுச்சு. அதுக்காக புது மொபைல் வந்து வாங்கியிருக்கேன். நேத்தி தான் வந்து வந்துச்சு. புதுமையில் வந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஏன்னா புது மொபைல் வந்து கண்டிப்பாக யூடியூபுக்கு சாதாரணமாக வீட்டில் இருந்தால் மொபைல் வேண்டாம். ஆனால் வீட்டில் இருக்கோம். என்னோடய மொபைல் வந்து தொலைஞ்சு போன மொபைல் வந்து ரொம்ப வருஷம் 6 வருஷம் மொபைல் தான். ஆனால் என் பொண்ணுக்கு வாங்கின மொபைல் வந்து இன்னும் இன்ஸ்டால்மெண்ட் கட்டவே இல்லை. 20,000 இன்ஸ்டால்மெண்ட்டே கட்டியிருக்கேன். இப்போ தொலைஞ்சு போன மொபைலுக்கு இன்னும் 30,000 நான் வந்து பணம் வந்து கட்ட வேண்டியது இருக்குது. இன்னும் மானிட்டேஷன் வேறு கேன்சல் பண்ணிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அமௌண்ட் பண்ணுறேன். இந்த நேரத்தில் மொபைலும் இல்லை. ரொம்ப கஷ்டமானதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது. புது மொபைல் வாங்கியிருக்கேன். பார்க்க சூப்பராக இருக்குது. இது இப்போ வந்து 12,000 வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா வேறு வழி கிடையாது. வீட்டுக்காரர் தான் வந்து வாங்கி கொடுத்தாரு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.